ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திலேருந்து ஊருக்கு போகிறீங்களா? அப்போ உங்களுக்கான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்குது. குவைத் ஏர்வேஸில் நீங்கள் போனீங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து கட்டாயமாக ஃபாலோ பண்ணிங்க. குவைத்தில் நடந்த அதிரடி சோதனை 3 இந்தியர்கள் உட்பட 12 பேரை வந்து கைது செய்துள்ளனர். பயணிகளை வரவேற்கும் குவைத் சர்வதேச விமான நிலையம். முக்கியமான இந்த தகவலை பார்க்க போகிறோம். கடைசியாக குவைத்தில் வேலை செய்து வந்த 2 நபர்கள் மரணம், இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. அதனால் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. குவைத்தில் வேலை செய்து வந்த தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டம் கொல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த சையத் அலி அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இவரை பார்த்தீங்கன்னா இந்த உம்ராவுக்கு வந்து போறாங்கல்ல, அந்த பயணிகளை எல்லாம் அழைத்து செல்லக்கூடிய நீண்ட தூர வாகன ஓட்டுநராக இருந்துள்ளார். இப்படி உம்ரா செல்லக்கூடிய பயணிகளை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது துபாயில் ஏற்பட்ட உடல் நலக்குறைவு காரணமாக அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாப்ல. ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் புதன்கிழமை வந்து உயிரிழந்ததாகவும் அவருடைய உடல் வந்து துபாயிலேயே வந்து வியாழக்கிழமை நல்லடக்கம் செய்யப்பட்டதாகவும் வந்து தகவல் வெளியாயிருக்கு. அதுபோல குவைத்தில் வேலை செய்து வந்த மயிலாடுதுறை மாவட்டம் சாத்தனூர் பகுதியை சேர்ந்த உபயத்துல்லா அவர்களும் கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இவங்களுடைய உடல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அசர் தொழுகைக்கு பிறகு குவைத்தில் இருக்கக்கூடிய சுலைபிகாத் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணத்தை பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்க எல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. குவைத்தில் வெயில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹையா வந்து இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பிபி, சுகர், இந்த ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைலாம் இருக்கிறவங்கலாம் இந்த வெயில் நேரத்தில் வெளியில வந்து போயிட்டு இருக்காதீங்க. அது மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஆளுங்க ஒருவேளை 45 வயசுக்கு மேற்பட்டு வந்து இருந்தீங்கன்னா தெரிஞ்சு ஊருக்கு போயிட்டு செட்டில் ஆயிடுங்க. கடன் காலத்துக்கும் ஒழியாதுங்க. அதனால குடும்பத்தோட போயிட்டு நிம்மதியாக சந்தோஷமா போய் இருக்கிறது தான் நல்லது. இப்போ வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். இவ்வளோ நல்லா ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டா கடனை வாங்கிட்டாச்சும் ஊருக்கு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்கலாம் இப்போ டிக்கெட் விலையை கேட்ட உடனே வந்து அமைதியாயிட்டாங்க. இதுக்கு காரணம் டிக்கெட்டோட ரேட்டு ரொம்ப ஹையா இருக்கிறதா சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இப்பதான் ஏர்போர்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. இது படிப்படியாக சரியாகும். இப்போ 2 முனையங்கள் மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த சஜீரா ஏர்வேஸுக்கும் குவைத் ஏர்வேஸுக்கும் உள்ளது. விரைவில் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டிக்கெட்டோட ரேட்டு கம்மியாகும். அதனால வெயிட் பண்ணி போங்க, அதான் நல்லது. அதுபோல பார்த்தீங்கன்னா குவைத்தோட சர்வதேச விமான நிலையம் புதிய நவீன தோற்றத்தில் பயணிகளை வரவேற்பதாக சொல்லியிருக்கிறாங்க. முன்பு இந்த செக்கிங் பண்ணுவாங்கல்ல அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள, அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த வணிக வளாக பகுதிகள்லாம் இப்போ தற்போது முழுமையாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக கடைகள் மற்றும் உணவகங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் அனைத்து சிறு கடைகளுக்கும் ஒரே மாதிரியான கவர்ச்சிகரமான வடிவமைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால பயணங்களுக்கு புதிய மேம்பட்ட அனுபவத்தை வழங்கும் எனவும் விமான நிலையத்தை அதிநவீன மற்றும் வசதியான மையமாக மாற்றும் என்றும் அதிகாரிகள் நம்பிக்கையோடு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏர்போர்ட் ஓபன் பண்றதுக்கு ஏன்டா இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் தான் ஓடிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் நடந்த அதிரடி சோதனையில 3 இந்தியர்கள் உட்பட 12 பேரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் போதைப் பொருளை கைவசம் வைத்திருந்ததாகவும் மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் 3 பங்களாதேசியர்கள், 2 எகிப்தியர்கள், 2 சிரியர்கள் மற்றும் 1 நேபாள நாட்டவரை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. குவைத்தில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில இவனுங்க வந்து மாட்டிருக்கிறானுங்க. இவனுங்க கிட்ட லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பெருமளவிலான போதைப் பொருட்களை பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய அளவுல கடத்திருக்காங்க போல இருக்கு. இந்த நியூஸே வந்து ரொம்ப லென்த்தா வந்திருக்கு. அதனால மேட்டர் மட்டும் சொல்லியாச்சு. இப்ப வாங்க அடுத்த மிக முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்தோம்னா, குவைத் ஏர்வேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய அறிவிப்பை வெளியில விட்டுருக்காங்க. இப்போ குவைத் ஏர்வேஸ் இப்போ நீங்க பயணம் செய்ய போறீங்கன்னா விமானம் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பே நீங்க விமான நிலையத்திற்கு, அதாவது T4க்கு வந்தடைய வேண்டும் எனவும் அது மாதிரி விமான நிலையத்திற்குள் நுழைவு அனுமதி பயணிகளுக்காக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுல இன்னும் சொல்லியிருக்காங்க பாருங்க, மேலும் அவசர கால உதவி பிரிவு அதிகாரிகள் ஏதாவது சூழ்நிலையில் அறிவுறுத்தலை தந்தால் அதையும் பின்பற்றணுமா. அது மாதிரி குவைத்திலிருந்து குவைத் ஏர்வேஸ்ல நீங்க போற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல குவைத் ஏர்வேஸ்ல நீங்க இங்க வரா மாதிரி இருந்தாலும் சரி, குவைத் ஏர்வேஸ் விமானங்கள் அனைத்தும் தரைமட்ட வாயில்கள் வழியாகவே இயக்கப்படும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பயணத்துக்கு போறவங்க அது மாதிரி வரவங்க எல்லாம் நம்ம இந்த T4ல அந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி தானே நம்ம நிப்பாட்டி இறக்கி ஏத்திட்டு போவோம். இப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல வந்து பார்க்கிங் வந்து இருக்கு பாத்தீங்களா, T4க்கு ஆப்போசிட் சைட்ல பார்க்கிங். அந்த வழியால தான் புறப்படும் மற்றும் வருகை தரும் பயணிகள் வெளியேற மற்றும் உள்நுழைய வாகனங்களை நிறுத்த வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா அடுத்த வீடியோல வந்து இதை பத்தி நான் டீடைல்ஸா வந்து ஒரு வீடியோஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நம்மள ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.